விஜய் வந்து ஒரு பெரிய நடிகனாக இருந்தால் கூட தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு சில சித்து விளையாட்டுகள்லாம் வந்து இணையத்தின் மூலமாக டெக்னாலஜி பயன்படுத்தி நிறைய பண்ணாங்க. டிஎம்கே அதுக்கு தனியாக வந்து ஒரு ஐடி விங் வச்சு பண்ணுறாங்க. இங்கே ஏடிஎம்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு அவர் தன்னையும் ஒரு பிராண்டாக மாற்றிக்கல. ஜெயலலிதா, எம்ஜிஆர், நீங்கள் அண்ணா வரைக்கும் கூட போங்க, அவங்க ஒரு இருட்டடிப்பு பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. இது தீய சக்தி, இன்னொன்று தீர்ந்து போன சக்தி. அதே போல தூண்டு போன சக்தியெல்லாம் சொன்னார், உங்களை தான் சொல்கிறாங்க. ஏன் வந்து விஜய் எதிர்க்கிறதுக்கு பயப்படுறாங்க? கூட இருக்கக்கூடிய கைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றொன்றா வந்து போய்கிட்டே இருக்கு. தனிமைப்படுத்தப்படுறாங்க. நான் சொன்னேன், நீங்க அவங்க மாற்று அரசியல்ன்றதுன்னு என்னன்னா, அதிமுக வந்து இவங்க கட்சிக்கு மாத்துறது தான் மாற்று அரசியல். இப்போ அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, மேயர் பதவின்னு ஒன்று இருக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனு. இவங்களோட இனிமேல் இருந்தோம்னா நமக்கு வந்து பெருசா வந்து பலன் கிடைக்காது. சில பேர் வழக்கு உள்ளவங்க கூட பல்லவி அவர்கள் அவமதித்தாங்க மேயர் அப்படிங்கும்போது எந்த அளவுலும் பெரிய அரசாங்கமே கையில இருக்கு, ஒண்ணும் பண்ணலையே. நீங்க இந்தியா கூட்டணியில் தாவேகா இடம் பெறுகிறதா? ராஜ்யசபா எம்பியும் கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்கு. அப்ப அடுத்த கட்டம் என்ன சார்? ராகுல் அவர்களுடைய பிளான் தான் என்ன சார்? இவருக்கு ராஜ்யசபா எம்பி வாங்குறதுக்காக தான் தாவேகா எனக்கு தெரிஞ்சு ராகுல் வந்து ஸ்டெப் டவுன் சொல்றீங்களா? ஆமா, ஸ்டெப் டவுன். சரி, இதுவரை அதிகாரத்துல இல்ல, இப்போ அதிகாரத்தை பிடிச்சிருக்காங்க. அதிகாரத்தை விடுங்கமா, இது ஒரு அதிகாரமாமா? நீங்க வேற இல்ல. திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு இந்தியா கூட்டணி உடைய கூடாது, திமுக தொடரணும் அப்படின்றாரு. என்னதான் நடக்குது? யாருமே தடுக்க முடியாது. அவர் முதலமைச்சர் ஆகிறத தடுக்கவே முடியாது. 31 அண்ணாமலை முதலமைச்சர். பாக்குறீங்களா? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க சார். நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில வந்து பாத்தீங்கன்னா 4 அமைச்சர்கள், எக்ஸ் அமைச்சர்கள் வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் தாவேகால இணைஞ்சிட்டாங்க. அதிமுகன்ற கட்சியே காணாமல் போயிட்டு வெறும் தாவேகா, திமுக தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படின்ற மாதிரியான பார்வையும் இருக்கு. இல்லைம்மா, இப்போ பிரச்சனை நான் பார்க்குறேன்னாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை சார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அவங்க பிராண்ட் இருக்குல்ல, அந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த பிராண்ட் இருக்குல்ல, அந்த பிராண்ட் அவர் கையிலேயே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒன்று தன்னை வந்து ஒரு பிராண்டாக உருவாக்கிக்கிறதுன்னு இருக்குமா. இப்போ ஒரு நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, தன்னை வந்து ஒரு பிராண்டாக காட்டிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து என்னதான் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய நடிகனாக இருந்தால் கூட, இருந்தாலும் அவருக்கும் ஒரு பிஆர் தேவைப்படுது. தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு சில சித்து விளையாட்டுகள்லாம் வந்து இணையத்தின் மூலமாக டெக்னாலஜி பயன்படுத்தி நிறைய பண்ணாங்க. டிஎம்கே அதுக்கு தனியாக வந்து ஒரு ஐடி விங் வச்சு பண்ணுறாங்க. இங்கே ஏடிஎம்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, அவர் தன்னையும் ஒரு பிராண்டாக மாற்றிக்கல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, ஜெயலலிதா, எம்ஜிஆர், நீங்கள் அண்ணா வரைக்கும் கூட போங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொன்னால் அந்த அவங்க ஒரு இருட்டடிப்பு பண்ணிட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. ஏடிஎம்கேலேயே அவங்கள பற்றி பேச்சே இல்லை. இப்போ ஜெயலலிதா அவங்களை பற்றியோ அல்லது எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ பேச்சே இல்லை. பிறந்த நாள், நினைவு நாள் கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதுவும் நடக்கலை. இப்போ நேற்றைக்கு தினம் ஒரு இடத்துல பார்க்குறேன், அதிமுக அலுவலகம் வந்து ஒரே பிஸியாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த லோக்கலில் இருக்கிற லீடர் வந்து ஏதோ வந்து பிறந்தநாள் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இங்கே பக்கத்தில் தான் ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பரவாயில்ல, அதிமுக அந்த கட்சி இன்னும் நல்லா தான் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது, போஸ்டரை பார்த்தா ஏதோ ஒரு பிறந்தநாள் அந்த நிர்வாகிக்கு இது பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் கேட்டால், ஜெயலலிதாவுலேயும் எம்ஜிஆர் அவர்களையும் இவங்க வந்து மறக்க வைக்கிறாங்க. சரி, மறக்க வச்சுக்கோங்க. அது ஜெயலலிதா அவர்களே பண்ணாங்க. எம்ஜிஆரை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிவிட்டு இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. ஜெயலலிதா அதை பண்ணாங்க. அண்ணாவும் எம்ஜிஆரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கள் காலத்தில் நாங்கள் பார்த்தோம். என்னங்க, எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருட்டில் தள்ளிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டாம்ப் சைஸில் கொண்டு வந்துட்டாங்க போஸ்டரில். இவங்களை பிரம்மாண்டமாக காட்டிக்கிட்டாங்க. அந்த வேலை நடந்துச்சு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தன்னையும் இவர் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கல. அப்போ அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் நான் அந்த கூட இருக்கிற அந்த நபர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை எடுக்கிறாங்க. இப்போ 1,13,00,000 வாக்குகள். 1 கோடி வாக்குகள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற எல்லா கட்சியும் உங்களுக்கு தெரியும் கேட்டால் 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் வந்து ஓட்டு வாங்குறதுக்கு கஷ்டம். ஆனால் இயல்பாகவே உங்களுக்கு ரெட்டையில சின்னத்துக்கும் உங்கள் கட்சிக்கும் 1,13,00,000 வாக்குகள் விழுதுன்னு சொன்னால், அப்போ கட்சி உங்கள் கையில் கட்டுப்பாட்டில் இருக்குது. ரெட்டையிலையும் உயிரோடு இருக்குது, பதுங்கி போயிடல, நசுங்கி போயிடல. அப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் வெளியேறாமல் இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு பிராண்டாக காட்டணும். ஆக்ஷன், அந்த அரசியல் அந்த நடவடிக்கைகள் இருக்குல்ல, ஒரு டம்மி ஹீரோ மாதிரி இருக்கிறாரு, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரணும். ஒரு கருத்தை சொல்கிறாரு. இப்போ வந்து தீர்ந்து போன சக்தின்னு சொன்னது யாரை? விஜய் சொன்னது. அதிமுக எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் சொல்கிறாங்க. என்ன இல்லைங்க, அவரை சொல்கிறாங்க, இவரை சொல்கிறாங்க. தீர்ந்து போன இது தீய சக்தி, இன்னொன்று தீர்ந்து போன சக்தி.
அதுக்கப்புறம் தூண்டு போன சக்தியெல்லாம் சொன்னார், அதுக்கப்புறம் இருக்கட்டும். ஆனால் இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது உங்களை தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கடுமையாக சாடணும்ல. ஏன் வந்து விஜயை எதிர்க்கிறதுக்கு பயப்படுறாங்க? இத்தனையும் முதலமைச்சராக இருக்கிறாரு. ரொம்ப எளிமையாக எடுத்துக்கமா, இது எங்கே தப்புன்னு நீங்கள் இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து மிஸ்ஸிங், திருடு போயிடுச்சு. மிஸ்ஸிங் சொல்ல மாதிரி தெஃப்ட், திருடு போயிடுச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கும்போது கடந்த ஆட்சியில் இருந்தவங்க யார்? செந்தில் பாலாஜி, மின்சாரத்துறை. இப்போ இருக்கிறது நிர்மல்குமார் இருக்கிறார். ஒன்று திமுக ஆட்சியில் வந்து பார்த்தா நடந்த ஊழல்கள் வந்து மறைக்கப்படுறதுக்காக இந்த ஹார்ட் டிஸ்கள் திருடப்பட்டதான ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எதுக்காக வந்து பார்த்தா இப்போ இந்த அரசு பதவியேற்ற பிறகு தான் அது காணாமல் போகும்போது, அப்போ இந்த அரசுக்கு உள்ள இந்த அரசும் இந்த அரசை சார்ந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் இவங்க தானே ஒரு பொறுப்பாளர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணாங்க ஒரு பொறுப்பு. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எடுத்து அரசியல் பேசணுமா இல்லையாமா? நீங்கள் கண்டிப்பாக பேசணும். இது வரைக்கும் வந்து அதிமுக தரப்புலேருந்து யாராவது பேசியிருக்காங்கம்மா? இதை இல்லை. இந்நேரம் ரோட்லேயே உட்காந்துருக்கணும்லம்மா. இப்போ நீங்கள் அரசியல் பண்ணலைல்ல, ஒரு அரசியல் கட்சி நீங்கள் நடத்த. அதாவது ஒரு கட்சி பலமா இருக்கும் போது நீங்க சொல்வது போல எதிர்ப்பு அரசியலை கையில் எடுப்பாங்க. ஆனா இவர் வந்து தன்னுடைய கூட இருக்கக்கூடிய கைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றொன்றா வந்து போய்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா கூட இருக்கலாம் விட்டுருங்க. நீங்க ஆக்டிவா அரசியல் பண்ணுங்க. கூட இருக்கிற நபர்களை தக்க வச்சுக்கணும்ல. நீங்க ஒரு ஆக்டிவான ஒரு அரசியல் கடை. இப்போ 4 எம்எல்ஏக்கள் வந்து மாறிட்டாங்கம்மா, கட்சியை மாறிட்டாங்க. அதுக்கே இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் கடுமையான வந்து கண்டனங்களை, எதிர்ப்புகளை நீங்கள் தெரிவிக்கவே இல்லை. சத்தியமான உண்மை நான் சொல்கிறது. உங்கள் எம்எல்ஏக்கள் 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா களவாடுறாங்க, இல்லை 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிறாங்கன்னு சொன்னால் கடுமையான சொற்போர் நடத்தியிருக்கணும்ல. அப்போ ஏதோ ஒரு பலவீனம் உங்களுக்கு தடுக்குது. ஏன் தடுக்குது? அது ஏன் எதிர்க்க பயப்படுறீங்க? விஜய் எதிர்க்கிறதுக்கு எடப்பாடி பயப்படுகிறார், உண்மைதான். எம்எல்ஏ போனாலும் பேசாமல் இருக்கீங்க. இங்கே ஹார்ட் டிஸ்க்கு வந்து திருடு போயிடுச்சிங்க, இங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டுங்க, அது முன்னாடி உள்ளார். இப்போ உங்களுக்கு அதில் பிரச்சனையே கிடையாது இல்லையா? அப்போ அந்த இடத்துல நீங்கள் மௌனமாக கடந்து போகிறீங்கன்னா அப்போ என்ன பொருள்? எதுக்காக நீங்கள் மௌனமாக கடந்து போகிறீங்க? உங்கள் டெண்டரில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை உங்கள் கட்சியார்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக முந்தைய அரசு 21க்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணியிருந்தா அதை ஏதாவது தோண்டி எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பயப்படுறீங்களா? எதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவாக நீங்கள் அரசியல் பண்ணால் கலைஞ்சி போய்டும் கட்சி. இப்போ நீங்கள் உள்ளபடியே நீங்கள் பெருமையாக நினைக்கணும், அப்பா 1,13,00,000 வாக்குகள் விழுந்திருக்கு அப்படி சொன்னால் அப்போ அந்த வாக்குகள் வந்து நீங்கள் தக்க வச்சுட்டு அடுத்தடுத்து நடவடிக்கை போனோம்ல. சார், ஆனால் இப்போ கட்சியை உடைத்து அதிமுகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது தாவேக்காவா மாறிடுச்சு அப்படின்னா இதனால் விஜய்க்கு லாபம்னு நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, நான் இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இவங்கெல்லாம் இப்போ போகக்கூடிய நபர்கள்லாம் பதவியை எதிர்பார்த்து போகிறாங்க. இப்போ அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, மேயர் பதவின்னு ஒன்று இருக்குது, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனு. ஸோ இங்கே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட இனிமேல் இருந்தோம்னா நமக்கு வந்து பெருசாக வந்து பலன் கிடைக்காது. சில பேர் வழக்கு உள்ளவங்க கூட வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிமுக வேண்டாம். இப்போ இந்த போகிறவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக அங்கே நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிலையாக நிற்க முடியாதுல்ல. என்னையாக இருந்தாலும் ஒரு வேஷம் கலைஞ்சிடும்ல. இன்றைக்கி சேகர் பாபு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக இருக்குமோ திமுக இருக்குமோ தெரியாமல் உட்காந்துருக்கிறாரு. 5 வருஷம் நீங்கள் என்ன ஆட்டம், சிஎம் கூடவே போவீங்க, கூடவே வருவீங்க, நெஞ்சில் சாஞ்சிப்பீங்க, எல்லாம் இருந்தார். அந்த சேகர் பாபு இன்றைக்கி அதிமுகவா திமுகவா தெரியாமல் இருக்குது. இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி போகிறவங்க அதுதான் நிலமை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தாவேக்காலன்னு சொல்லிட்டு வந்து அமைச்சர்கள், இளம் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லாகவே முடியாது. நீங்கள் ஒரு பக்கம் தனிமையாக தான் இருப்பீங்க. இப்போதைக்கு எனக்கு என்ன அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வந்து பார்லிமெண்ட் தேர்தல் வரப்போது, அதில் ஏதாவது பதவி வாங்கிக்கலான்னு போகிறாங்க தவிர அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லையே. கடந்த காலத்து இப்போ புதுசாக ஒரு இன்னொரு கட்சி வருது, அதுலேயும் கூட போய் சேரலாம். ஆனால் நான் சொல்ல வருது எனக்கு என்ன, யார் வேணால் போட்டோம், எடப்பாடி பழனிசாமி அந்த அரசியல் அவர் பண்ணணுமா இல்லையா? அந்த எதிர்ப்பு அரசியல் நீங்கள் பண்ணலையே. இப்போ எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியாக நீங்கள் போடணும்ல. அப்போ நீங்கள் இப்போ மௌனமாக இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் மௌனமாக கடந்து போயிடுவீங்களா? இல்லை, கண்டிப்பாக. இப்போ வந்து தாவேக்கா அப்படின்றது நான் ஒரு மாற்று அரசியலை செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மாற்று அரசியல் மாற்றிக்கொண்டிருக்காங்க. ஆனால் இப்போ அது மாற்று அரசியல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பலனாக இருக்காதுல்ல. இல்லை, அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்க. அவங்க மாற்று அரசியல்ன்றதுன்னு இருக்குன்னா அதிமுக வந்து இவங்க கட்சிக்கு மாற்றுறது தான் மாற்று அரசியல். நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும். மாற்று அரசியல்னால் வந்து அரசியல் முறை மாற்றம் நீங்கள் நினைக்கிறீங்க போல இருக்குது, ஆட்சி முறை மாற்றம் நினைக்கிறீங்க போல. அப்படி கிடையாது. அதிமுக இருக்கிற அந்த நிர்வாகிகளை வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா நிர்வாகியை மாற்றணும், அதுதான் மாற்று அரசியல். ஸோ இதெல்லாம் நிலைக்காதுமா. நான் தான் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு எப்படி சொன்னால் உங்களுக்கு
சரி, இன்னொன்னு இளைஞர்களால ஒரு தன்னெழுச்சியாக விஜய் அவர்கள் திடீர்னு ஆட்சிக்கு அமர்த்தப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது இளைஞர்கள் கட்சியை தாண்டி மீண்டும் ஒரு முதியவர்கள் கட்சியா மாறிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லைம்மா. இதெல்லாம் எப்போ செஞ்சிருக்காங்கன்னா, இது போன்ற மற்ற கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்களை வந்து முன்னமே இவங்க வந்து சேர்த்துருந்தாங்கன்னா, ஒரு டைம்ல வந்து இவங்க கேட் போட்டு வச்சிருந்தாங்க. முன்னாடியே சேர்த்துருந்தாங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு கேண்டிடேட் தான் நின்று இருப்பாங்க, வெற்றி பெற்றுக்கலாம். அப்போ ஒரு மூத்த அமைச்சர்கள் இவங்க ஏற்கனவே இருந்த இப்போ கடம்பூர் ராஜெல்லாம் ஏற்கனவே அமைச்சராக இருக்குன்னா அங்கே நிர்வாகத்தை எப்படி வழி நடத்தணுன்ற அந்த விஷயங்கள் தெரியணும். இப்போ புதிய இளம் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இப்போ இனிமேல் தான் தெரிய வரும். இவங்க என்ன குளறுபடி பண்ணுறாங்க, முழுக்க அதிகாரிகளை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இப்போ இந்த கடம்பூர் ராஜ் போனவங்க ஏற்கனவே வந்து அதிமுக அமைச்சர்கள் ஜெயலலிதா அவர்கள் பீரியட்லேயே வந்து அமைச்சராக இருந்ததுனால அந்த அனுபவங்கள் உதவி இருக்குது. இது மாதிரி வந்து கேட்டாங்க. இப்போ வந்து இந்த இப்போ சேர்க்கறத வந்து முன்னாடியே சேர்த்துருந்தாங்கன்னா அவங்க கேண்டிடேட்டாக உருவாகிருப்பாங்கன்னு சொல்ல வரேன் நான். அப்போ இந்த பிரச்சனை செங்கோட்டையின் ஒருத்தரை மட்டும் நீங்கள் காமிச்சிருந்தீங்க. இப்போ கடம்பூர் ராஜு சேர்த்து காட்டியிருக்கலாம். பாருங்கள், மூத்த அமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கூப்பா கிருஷ்ணன் இருக்கிறாரு, கடம்பூர் ராஜு இருக்கிறாரு, MC சம்பத் இருக்கிறாரு, இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறாருன்னு சொல்லி காட்ட முடியும்ல. சார், அப்படி காட்டியிருந்தா அவங்க ஏடிஎம்கே வாக்கு போட்டு போயிருப்பாங்க. இல்லை நான் சொல்கிறேன், ஏடிஎம்கே வாக்கு போடுறது இல்லை. நீங்கள் இப்போ சேர்க்கறத வந்து இப்போ எதுக்காக இப்போ நான் கேட்குறேன், இப்போ அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பலவீனமாக ஆக்கிறது எதுக்காக ஆக்கணும்? ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கு வந்துருச்சு சார். அடுத்த தேர்தல்கள் வருது, போட்டி குறையும். அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணாலும் அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் வந்து தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. வாக்களிக்கக்கூடிய நபர்கள் வந்து கட்சியில் இருக்க நிர்வாகி போயிடலாம். இப்போ நான் கேட்குறேன், இப்போ கடம்பூர் ராஜு நம்பிக்கை போதில்லை. இப்போ நீங்க சொல்றீங்க எடப்பாடி அவர்கள் சரியில்லை, அப்ப நம்பிக்கை இழக்கும்போது நான் எப்படி வாக்கு போடுவேன்? இல்லை, அது நம்பிக்கை சரி பண்ணிக்கணும். எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யார் வேணாலும் போனால் அடுத்த ஒரு நிர்வாகி போடுவார். இப்போ கடம்பூர் ராஜு போயிட்டாரு, அடுத்த கட்சியில் அந்த கட்சியில் ஆள் இல்லாமல் இருப்பாங்க, அடுத்த ஆள் போட்டுருவாங்க. இப்போ 4 MLAக்கள் போனவுடனே இப்போ மாவட்ட செயலர் போனவுடனே அடுத்த மாவட்ட செயலர் போட்டார்ல. ஏன் இப்போ இவ்வளோ பெரிய இன்னும் சொல்ல போனால் வந்து வேலுமணி போன்றவர்கள் இவங்க போன உடனே ஏன் வந்து CV சண்முகம் போன உடனே ஆல்டர்னேட் வேறு ஆளை போட்டார். இப்போ இவங்க போயிட்டாங்க, கடம்பூர் ராஜு போயிட்டாருன்னா ஐயோ அதிமுக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. அங்கே அடுத்த நிர்வாகி போட்டுருவாங்க. பிரச்சனை இப்போ அது கிடையாது. தொண்டர்கள் வந்து சோர்ந்து போகாமல் இருக்கணும். இப்போ நம்ம கட்சியில் வந்து நீங்கள் MLAவை கொண்டு போகிறான், நான் வந்து கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துண்டை போட்டு அவங்க கட்சியில் மாற்றுறாங்க. நம்ம அது கடுமையாக நீங்கள் எதிர்க்கவே இல்லையே, கண்டனம் தெரிவிக்கவே இல்லையே. சரி, அது கூட பண்ண வேண்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியோட அவலங்கள் என்ன பேசணும்ல, ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசுங்க. ஆக்டிவான அரசியலுக்கு வரல எடப்பாடி பழனிசாமி, ஏதோ ஒன்று தடுக்குது. ஏன் தடுக்குது? அதுதான் இப்போ என் கேள்வி. நீங்கள் இன்னொரு பக்கம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களையும் சரி, வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் சரி, உங்களுடைய தலைவர் இவங்கெல்லாம் அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டடி பண்ணுறீங்க, இருட்ட வச்சுருக்கீங்க. அவங்கள பற்றி பேசுங்க. அவங்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நினைவு தினம் வருது, வருஷத்துக்கு 4 நிகழ்ச்சி வருது இல்லை? சரி, இப்படி வந்து மாற்று கட்சியினரை தாவேக்காவில் இணைப்பதால தாவேக்கா மீது மக்களுக்கு என்ன பார்வை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெருமையான விஷயமா மக்கள் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேங்கன்னா, இன்னொரு கட்சியில் கொண்டு வந்து நீங்கள் வந்து இவர் சேர்ந்துட்டாரு அவர் சேர்ந்துட்டாரு சொல்கிறீங்கல்ல, அதை பெருமையாக பார்க்கல. அது கடந்த காலத்தில் எல்லாருமே வந்து ஜெயலலிதா பண்ணியிருக்கிறாங்க, திமுக பண்ணியிருக்கு. கட்சியில் வந்து சேர்க்கறதுனால அது ஒன்றும் பெருமையான விஷயம் கிடையாது. ஆனால் உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். இப்போ ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது? மேயரோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்லையே. அங்கே இருக்கிற ஒரு MLAவையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லையே. நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க? கண்டிப்பா அந்த பல்லவி அவர்களை அவமதித்தாங்க மேயர் அப்படிங்கும்போது எந்த அளவுலும் பெரிய அரசாங்கமே கையில் இருக்கு, ஒன்றும் பண்ணலையே நீங்கள். ஆமாம், அப்போ இதுலேருந்து புரியுதுங்க சொல்கிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் தட்டி எழுப்பணும். நீங்களும் தூங்கிட்டு தானே இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய ஆர்வம்லாம் எங்கே இருக்குது? அதிமுக கட்சியில் இருந்து இவர் வந்துட்டார், அவர் இதெல்லாம் காலம் கடந்து. இது எப்போ நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா கூட தேர்தலுக்கு பயன்பட்டுருப்பாங்க. கடம்பூர் ராஜு வந்து சேர்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பயன்பட்டுருப்பாரு இல்லையா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ விட்டுட்டீங்கல்ல. இப்போ சேர்க்கறதுனால என்ன பலன்? அவங்களுக்கு தான் பலன். இப்போ வேணா வந்து ஒரு நிதியோட வந்து சேரலாம். ஒரு வேலை ஒரு மூட்டை கொள்ளடிச்ச பணம் இருக்குது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில், ஒரு தொகையை வாங்கிட்டு வேணால் சேர்க்கலாம். அது வேணால் நடக்கலாம். என்ன பலன்? அரசியல் பலன் என்ன? ஒரு பக்கம் அதிமுகவில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது, இன்னொரு பக்கம் திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு மிகவும் ஸ்ட்ராங்காக. அதாவது நம்முடைய தயவுல தான் இந்த ஆட்சியே வந்து நடந்துட்டு இருக்கு, சீக்கிரமாக இந்த ஆட்சியை வந்து முறியடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது 100% உண்மை. இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஆட்சியாக தெரியல, தனித்தன்மையோட இயங்கலை. என்னமோ வந்து பார்த்தா வந்து இவங்க கூட்டணி அமைச்சரில் வந்து காங்கிரஸ் வந்து உள்ளே வந்துடுச்சு, அப்புறம் இங்கே விசிகா உள்ளே இருக்குது, கம்யூனிஸ்ட் இவங்களாம் அந்த போது பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து அதிமுக ஆட்சின்னா கூட்டணி இருந்தால் கூட அது தனித்தன்மையோட தெரியும். அது காரணம் தலைமை ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி அமைச்சரவை இருக்காது, முழுக்க அதிமுக அமைச்சர் தான் இருப்பாங்க. அப்போ அது அதிமுக ஆட்சின்னு சொல்ல முடியும்.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேகா ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தன்மையோடு இருக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கு காரணம் அமைச்சருடைய செயல்பாடுகள், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு குட்டையை குழப்புற மாதிரி தான் இருக்க தவிர ஒரு தெளிவான ஒரு ஆட்சியாக இல்லவே இல்லை. தினம் தினம் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமையும் அந்த செல்ஃபோனையும் வச்சு நோண்டிட்டு இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து அன்றாட நிகழ்வு தெரிஞ்சுக்கிறான். 466 திட்டங்களை 436 திட்டங்களை தீட்டிட்டு முடிச்சிட்டாரு ஒவ்வொரு துறையிலையும். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் நினைக்கிறாங்கன்னு கேட்டால் இதை ஜோக்காக எடுத்துன்னு கடந்து போயிடுறாங்க. ஒரு தனித்தன்மையான தனித்துவமான ஆட்சியா வந்து தாவேகா ஆட்சி இல்ல. அது நல்லா தெரியுது. இன்னமும் தாவேகா ஆட்சி ஸ்டாலின் அவர்களினுடைய கையில தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்டாலின் கையில இருக்குதுன்றது வேற. அப்போ திமுக பெட்டருங்க, இதை விட டிஎம்கே கவர்மெண்ட் பரவாயில்ல. இப்போ இன்னொரு வார்த்தையே வருது. இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ இவர் ஏடிஎம்கே வந்து இவர் டேமேஜ் பண்ணுறாரு. அவங்க வந்து இவரே சொன்னார் ஊழல் சக்தின்னு சொன்னாரா இல்லையா? தீர்ந்து போன சக்தி ஊழல் சக்தினாரு. தீர்ந்து போன நபரில் கொண்டு வந்து எதுக்கு? இவங்களாம் தீர்ந்து போனவங்க தானே, கடம்பூர் ராஜி தீர்ந்து போனவர் தானே, அவர் எதுக்கு கொண்டு வரீங்க? ரெண்டாவது ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, அந்த ஊழல் சக்தி இருக்கிற அமைச்சர்கள் தானே கொண்டு வரீங்க. இப்படி முரண்கள் நிறைய இருக்குல்ல. என்ன இது? இது ஒரு அவலம் இல்லை, இது ஒரு கேவலம் இல்லை. எதுக்கு உங்ககிட்ட ஆளா இல்லை? விஜய்ன்ற ஒரு பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் இல்லையா? நிர்வாகிகள் இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதிமுக நீங்கள் பலவீனம், நீங்கள் விட்டாலே அது பலவீனமாயிரும். நீங்கள் தினம் நீங்கள் வந்து கட்சியிலேருந்து கொண்டு வந்து சேர்க்கும்போது, இப்போது நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி பிஜேபியோட இருக்கிற அந்த கூட்டணி ஏன் வந்து ஜெல் ஆகலை? அது காலம் முழுவதும் அழியாத ஒரு பேர் இருக்குது. அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து அனுப்பி விட்டாங்க. இவங்க அமெரிக்கா கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. மத்திய அரசு செஞ்சால் அதை செஞ்சுருக்கலாம். அன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. அன்றைக்கி ராஜீவ்காந்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கொண்டு போயிட்டு அமெரிக்காவில் கொண்டு போய் புருக்லின் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து உயிரோடு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு உயர் சிகிச்சை அனுப்பலை அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல் வச்சு அனுப்பி விட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஜெல் ஆகலை கூட்டணி. இந்த ஒரு அதிமுக தொண்டர் அத்தனை பேருக்கும் இருக்குது, எல்லாருமே அந்த கோபம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து காப்பாற்றாம விட்டாங்கன்ற ஒரு பேர் இருக்குது. அது டெல்லி நினச்சிருந்தாங்கன்னா அதை செஞ்சுருக்கலாம், அதை விட்டுட்டாங்கன்னு. அதனால தான் இந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை தாண்டி வந்து அண்ணாமலை பேசின கடந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொன்னார். எம்ஜிஆர்லேருந்து அண்ணாவிலேருந்து எல்லாரையும் சாடினார் அவர் கூட்டணியில் இருந்துக்கிட்டு. அப்போ இதெல்லாம் அதனால வந்து ஜெல் ஆகலை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதாவை எம்ஜிஆர் பேரையும் உச்சரிச்சுக்கிட்டு அந்த கட்சியில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏகளை கொண்டு வரது, அந்த கட்சியை அழிக்கிற வேலை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீர்ந்து போன சக்தின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை தொண்டர்கள் ஒருபோதும் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இது தேவையில்லாத வேலை. சார், இன்னொன்று இந்தியா கூட்டணிகள் தாவேகா இடம் பெறுகிறதா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படி இல்லை. ஆனால் வாய்ப்பு இருக்காது. இவங்க வந்துட்டாங்கல்ல, டிஎம்கே வெளியே வந்தாச்சுல்ல, அப்போ அங்கே வேக்கண்ட் இருக்குல்ல, போய் கூட இணையலாம். அது கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. அது ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்கு. அப்போ அடுத்த கட்டம் என்ன சார்? ராகுல் அவர்களுடைய பிளான் தான் என்ன சார்? இவருக்கு ராஜ்யசபா எம்பி வாங்குறதுக்காக தான் தாவேகா. எனக்கு தெரிஞ்சு ராகுல் வந்து இப்போ என்ன அவங்களோட நினைப்பு எப்படின்னு கேட்டால், எப்படியும் இந்த பிஜேபி ஆட்சி இதோட முடிஞ்சிடும். அடுத்தது நாம தான் பிரைம் மினிஸ்டர். ஸோ அதுக்கான நம்ம ரூட்டை எடுக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனி டிஎம்கேவோட நம்ம பயணிக்க வேண்டாம், விஜயோட பயணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்தியா கூட்டணி வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்தியா கூட்டணி உடைக்கணும்னு பிளான் பண்ணாங்க பிஜேபியில். இது கிட்டத்தட்ட நடந்துருச்சு. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சிகளை வெளியேற்றணும். எலெக்ஷன் முன்னாடி நடக்கணும்னு நினச்சாங்க, எலெக்ஷன் பின்னாடி நடந்திருக்கு, அவ்வளோதான். இந்தியா கூட்டணி உடையணும்னு நினச்சாங்க, எலெக்ஷன் முன்னாடி நினச்சாங்க, இப்போ எலெக்ஷன் பின்னாடி உடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ எதனால கேட்டால் இப்போ டிஎம்கே இருந்த இடத்துல டிவிகே இருக்குது. ஸோ பிஜேபிக்கு ஒன்றும் ஒரு சாதகமும் இல்லை. இப்போ அடுத்த கட்டமாக அண்ணாமலை வச்சு மூவ் பண்ணுறாங்க. இல்லை, திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு இந்தியா கூட்டணி உடையக்கூடாது, திமுக தொடரணும் அப்படின்றாரு. யார் பேசுறது வேணாலும் வந்து ஒரு கேள்வி வைங்க. இப்போ அவர் குழம்பி போயிருக்கிறாரு, திருமாவளவன் குழம்பி போயிருக்காரு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறதே வந்து ஒரு அபத்தமாக பார்க்குறேன் நான். ஏன்னா இருக்கிற குழப்பங்கள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் குழப்பினதே. அதுக்கு முன்னாடியாவது நீங்கள் ஒரு மக்கள் நல கூட்டணி வச்சு கேட்டால் ஏதோ ஒரு அரசியல் பண்ணீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கொண்டு வந்து முதலமைச்சர்னு சொல்லிட்டு வழியாக முடிச்சு அனுப்பிச்சி விட்டீங்க, சரிங்களா? இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மோசமான ஒரு அசிங்கமான அரசியல். இது திமுக கூட்டணியிலிருந்து நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் நேராக இங்கே போய் நீங்கள் அப்போ அங்கே இருக்கிறீங்க, அங்கேயாவது முழுசாக இருக்கிறீங்களா? அப்புறம் அங்கே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு சமூக நீதி கூட்டணின்னு வந்து ஒன்று அறிவிக்கிறாங்க. அதில் வந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்ன அதிகாரம் இருக்குது? ஒரு வார்த்தை கண்டிச்சாரா இது வரைக்கும்? கம்யூனிஸ்டுகளாவது புலம்புறாங்க. ஏன் தாவேகா ஆட்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்காம எதுக்காக காங்கிரஸ் ஆட்கள் உள்ளபடியே யாருக்கு கொடுத்துருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள்? தாவேகால இருக்கிற ஒரு நபர் கொடுக்கணும்னா அந்த கரூர் மாவட்ட செயலர் இந்த மதிவானன் கொடுத்துருக்கணும். உள்ளபடியே கொடுக்கணும்னா நீங்கள் இவங்களுக்கு கொடுப்பாங்களா, திரிஷாவுக்கு கொடுப்பாங்களா, இவருக்கு கொடுப்பாங்களா, வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி கொடுப்பாங்களா? அவருக்குண்ணா
ஜானை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பதவியும் வாங்க மாட்டார் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் அந்த பதவி ஆசையில் வரவே இல்லை. அவருடைய அசைன்மெண்ட்டும் முடிச்சிட்டாரு. ஏன் சார் தாவேக்காவுக்கு கொடுக்கல? தாவேக்கா கொடுக்கலன்னா கேட்டால் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி கிட்டேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கலாம், நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இறங்கி வேலை செய்கிறேன், நீங்கள் இந்தியா கூட்டணிலேருந்து அவங்க வெளியே போயிடுறாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி உங்களை கொண்டு போய் சேர்க்கறது இருக்கலாம். ஏற்கனவே நீண்ட காலம் இருக்கல, யாராவது ஒருத்தருப்பா இப்போது 3 பேருக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கொடுக்கணும்னா முதல்ல கொடுக்க வேண்டியது மதிவானன் கொடுக்கணும். அது கொடுக்கல வச்சுக்கலாம், வேறு ஏதாவது கொடுப்பாங்க எதிர்காலத்தில், அது கொடுப்பாங்களோ கூட தெரியாது. ஆனால் கொடுக்கணும்னா 3 பேருக்கு கண்டிப்பாக முக்கியமாக கொடுத்தாகணும். நீங்கள் ஜெகதீஷ் பழனிசாமி, திரிஷா கூட நீங்கள் விட்டுருங்க. இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியஸ்தர்கள். ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி நம்பர் 1, நம்பர் 2 வந்து விஷ்ணு ரெட்டி, நம்பர் 3 வந்து பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த 3 பேர் வந்து இந்த என்ன சொல்ல கேட்டால் இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான், அதுவும் குறிப்பாக ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து கொடுக்கும். ஜான் ஆரோக்கியசாமிக்கு விருப்பம் இல்லை, விரும்பி தான் அவர் வாங்கிக்கலாம். அவர் விரும்பலை, எப்பவுமே அவர் எந்த பதவியும் நான் வாங்க மாட்டேன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் ஏன்னா அவர் வந்து அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ கேண்டிடேட்டை உருவாக்குற அந்த இடத்துல இப்போ வந்து நகர்றாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி யார்? காங்கிரஸில் பெரிய இப்போ நான் காங்கிரஸில் ஏன் கொடுக்கல பிரவீன் சக்கரவர்த்திக்கு? உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெரிய வந்து இவர் அப்பாட்டக்கர்னா காங்கிரஸில் கொடுத்துருக்கலாமே, காங்கிரஸ் கொடுக்கவே இல்லை. அப்போ காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விசுவாசின்னு சொல்ல முடியாது. அந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் இந்துத்துவா, இந்த பக்கம் ஒரு கால், ஆர்எஸ்எஸ் பக்கம் ஒரு கால் பிரவீன் சக்கரவர்த்தி. முதல் பாராளுமன்ற எம்பி அப்படின்ற அந்த ஒரு வாய்ப்பே தவற விட்டுட்டாங்கல்ல சார்? அதுதான் நீங்கள் தப்புன்னு அதான் நான் சொல்கிறேன். நம்மளுக்கு அது பலவீனம், அது பலவீனம். உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கில் இன்னைக்கு முதல் எம்பி கேட்டால் யாராவது இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய நபர்கள் மாதிரி யாராவது இந்த அறிவுள்ளவர் நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது டிவிக்கில் நீங்கள் அறிவுள்ள நபர்கள்லாம் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப உங்களுக்கு அவ்வளோதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ அமைச்சர்லாம் இருக்கிறவங்களாம் எல்லாம் வந்து ரொம்ப அறிவுள்ளவங்களாக இருக்கிறாங்க. நான் சொல்ல ரொம்ப சொல்லுங்களா, அறிவுள்ளவங்க கிடையாது. யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து அறிவுள்ளவங்களுக்குலாம் எம்பி ஆகணும்னா நீங்கள் என்னம்மா இந்தியா முழுவதும் நீங்கள் எடுத்து பாருங்க, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல்கள் வந்து மோசடி பேர் வழிகள் இவங்க தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, எவ்வளோ பேர் கிரிமினல் இருக்கிறாங்க. அறிவுள்ளவர்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா ரொம்ப பேர் தர மாட்டாங்க, பாதிக்கு பாதி தராது. நீங்கள் கிரிமினல் சொன்னால் கால்வாசி பேர் தர மாட்டாங்க. நான் பாராளுமன்றத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அறிவுள்ளவங்க நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40க்கு 60 மாதிரி ஆயிரும். 60 பேர் அறிவில்லாத தான் உட்காந்துருக்குறோம். அது இன்றைக்கி இல்லை, என்றைக்கே சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதே திருமாவளவனே சொன்னார் ஒரு பீரியடில், பாராளுமன்றம் பொறிக்கைகளின் கூடாரம்னு சொன்னார். சொல்லிவிட்டு அங்கே தான் போய் இவர் உட்காந்தார். இது அந்த எம்பி விட்டு வர மாட்டாரு. அதுதான் சொல்கிறேன், அதுக்காக தான் இவ்வளோ போராட்டமோ. இப்போ கூட திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களாமே சார், எனக்கு வந்து மதுராந்தகம்ல வந்து ஒரு தொகுதியில் நான் போட்டிடுறேன், ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு விசிகா தரப்புல கேட்கப்பட்டதுக்கு திருமாவளவன் போட்டியிட்டால் தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் சொல்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அதாவது அரசியலுக்கு உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? நான் கேட்குறேன், திடீர்னு எதுக்கு அந்த தடுமாற்றம் வருது? என்ன கள்ளக்குறிச்சியில் வந்து நான் நிற்க போகிறேன்னு சொன்னார். அப்போ வந்து முடியாது, அப்போ வேண்டாம்னு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் தான் வேற ஒருத்தர் கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியும், இளைய பெருமாள் தேவை இருக்குல்ல சார், என்ன தேவை இருக்கு? பேசுவதற்கே ஆள் இல்லை. அப்படி இல்லை. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், திருமாவளவனுடைய அந்த தனித்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, தனித்துவம் இருக்குல்ல, அது எப்போ வந்து ஸ்டெப் டவுன் கேட்டிங்கன்னா இப்போ தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் 1000 கிரிட்டிசைஸ் இருக்கலாம் சொல்கிறீங்களா? ஆமாம், ஸ்டெப் டவுன் கிரிட்டிசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை அதிகாரத்தில் இல்லை, இப்போ அதிகாரத்தை பிடிச்சிருக்காங்க. திருமாவளவன் மீது நல்லா புரிஞ்சுங்க, இது வரைக்கும் திருமாவளவன் நீங்கள் அதிகாரத்தை விடுங்கம்மா, இது ஒரு அதிகாரமாம்மா, நீங்கள் வேறு இங்கே போய் நீங்கள் அதிகாரத்தை பெற்றது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் திமுக கிட்ட பெற்றிருக்கணும், அதுதான் அதிகாரம். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இது வரைக்கும் திருமாவளவன் மீது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிளீன்ன்ற ஒரு பிம்பம் இருந்துச்சு. மிஸ்டர் கிளீன், அவர் ஊழல்வாதியாக நீங்கள் சொல்லவே முடியாது, ஏன் பதவிக்கு ஆசைப்பட்டாரு கூட சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆனால் பதவிக்கு ஆசைப்படுறாருன்றதை தாண்டி என்னன்னு கேட்டால் சோஃபா அரசியல்னு ஒன்று ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லப்போனால் அது ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. இப்போல்லாம் அது உள்ளே என்ன இருந்தது தெரியுமா? இது ரூபா நோட்டு கூட கிடையாது, தங்க கட்டிகள் இருந்துச்சுன்றாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அது ரூபா நோட்டு கூட கிடையாது, தங்க கட்டிகள் உள்ளே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் நம்பலை. பட் இருந்தாலும் நான் கேட்டேன்னா திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிளீன்ற அந்த இமேஜ் வந்து உடஞ்சிச்சா இல்லையா? வேணா அவருக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா துதிப்பாடிகள் சொல்லாமல் இருக்கலாம். உள்ளபடியாக அவரை நேசிக்கிறவங்க, உள்ளபடியாக அவர் வந்து ஒரு போராளியாக வந்து பல பேர் நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? பல பேர், அந்த பல பேர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில பேர் ஆகி அந்த சில பேர் எல்லாருமே இன்றைக்கி வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது உண்மை. இது திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரும் ஒரு ஊழல்வாதி தான். அந்த மிஸ்டர் கிளீன் இமேஜ் உடஞ்சிச்சு. அப்போ அந்த விசிகான்ற கட்சி இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல கேட்டால் வந்து திருமாவளவனுடைய வந்து அரசியல் வாழ்க்கையை வந்து முற்று பெற்றது, முடிஞ்சிச்சு. அந்த முடிஞ்சிச்சுன்றது எப்போ சொல்கிறாங்க, எதனால் சொல்கிறாங்க? திமுக கூட்டணியில் இருந்த வரைக்கும் சொல்லவே இல்லை.
ஆனால் திமுக கூட்டணி நீங்கள் அதிமுக கூட்டணி கூட போயிருக்கலாமே நீங்கள் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு. இல்லை இப்போ இந்த இடைத்தேர்தலில் இவர் நிற்பாரா நிற்க மாட்டாரா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைம்மா. அண்ணன் டிவிக்கு தரப்புல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, அவங்க ஆஃபர் இப்போ கொடுக்குறாங்க, அவங்க தொடர்ச்சியாக ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எப்பயாவது வந்து இன்னும் வலிமையாக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. இப்போது அடுத்தது சவால் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க தங்கச்சி. இப்போ அடுத்தது இப்போ டிவிக்கு எவ்வளோ பெரிய சவால் இருக்குது தெரியுமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 பை எலெக்ஷன் இருக்குது. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெற்றி பெறணும். இப்போ இவங்க எப்படி வந்து ஒரு 20 கட்சி கூட்டணி போட்டாலும் அது மாதிரி ஒரு 20 கட்சி கூட்டணி போடணும், வேறு வழி கிடையாது. அதில் யாரெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து அணைச்சிக்கணும்னு பார்க்குறாங்க. எதுக்கு கொண்டு வந்து கேட்டால் நமக்கு வந்து ஒரு தற்காப்பு, ஒரு பாதுகாப்பு, இந்த ஆட்சிக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான், இதுக்காக தான் இவரை வந்து வேலை இழுத்து போட்டதே. இல்லை இன்றைக்கி நேற்று நடக்கவே இல்லை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வன்னியரசுக்கு கொடுத்த அந்த பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உட்கார முடியாதா? ஒரு 6 மாதம் மறுபடியும் ஒரு பை எலெக்ஷன் ஜெயிக்க முடியாதா? ஆனால் உள்ளே போகலை. இப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பாருங்க, நேற்றுக்கு தானே ஒரு சின்ன விஷயம், இல்லை உள்ளாட்சி தேர்தலில் வெளியே வந்துருவாங்கன்ற பயமும் இருக்கு. இல்லை உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் உள்ளே இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ எப்போ வெளியே வருவாங்கன்னு சொல்லி உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்போ கூட அவருடைய பேச்சில் என்ன சொல்கிறாருக்குன்னா, இப்போ நேற்றைய தினம் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு சமூக நீதி கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார். அதை வந்து ராகுல் காந்தி சொல்லலை, இங்கே இருக்கிற வேற காங்கிரஸில் இருக்கக்கூடிய லீடரும் சொல்லவே இல்லை. ஆனால் சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார். உடனே அதை வந்து கம்யூனிஸ்டுகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தாமதமாக தான் வந்து திருமாவளவனுக்கு ரிப்ளை வருது. கம்யூனிஸ்ட்கள்லாம் பேசின பிறகு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சுக்க திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நிலையற்ற ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். எப்போவுமே ஒரு முகம் அப்படி இருந்ததே கிடையாது. ஒரு முகத்தில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதை தோற்ற பிறகும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு முகத்தில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்கார். சார், இந்த தடவை உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் நீங்கள் ஜெயிச்சு காட்டிடுங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுனா வந்து திமுகவுக்கு சவால் விட்டுமா? சவால்லாம் விடலாம், நான் தான் சொல்கிறேன்ல. இப்போ அவங்க சொன்னதெல்லாம் வேறு. 45% சொன்னாங்க, சரிங்களா? அது 36%. இப்போ உங்களுக்கே மெஜாரிட்டி இல்லைல்ல, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எந்த சூழ்நிலையும் நான் சொல்கிறேன். இப்போ நடக்கிற அரசியலில் தாவேக்கா தரப்பு வந்து திமுகவுக்கு வந்து சவாலே விட முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தயவில் தான் உங்கள் ஆட்சியே நடக்குது. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகள் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாழ வைக்குது. அப்புறம் நீங்கள் எப்படி அவங்கள சவால் விட முடியும்? ஆதவர்ஜுனா பேசலாம், மேடை பேச்சு, அலங்கார பேச்சு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா சொல்கிறது நடக்கிற ஒரு நாளும் இந்த அரசு வந்து ஸ்டெப் டவுன். இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வசதி இருக்குமா? எல்லாருக்கும் என்னென்னு கேட்டால் என்ன பணம் இருக்குது, முன்னை விட இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதிகாரமும் நம்ம கையில் இருக்குது, கூடவே இவிஎம் மிஷின் இருக்குது. எவ்வளோ சவால் வேணால் விடலாம். நல்ல ஒரு வந்து இவிஎம் மிஷின் வந்து ஹேக் பண்ணுறக்கூடிய ஒரு பெரிய டெக்னீஷியன் நம்மக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 10க்கு 10 ரூமில் உட்கார வச்சாச்சு, எல்லா தேவையான சிஸ்டம் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. அது மிஷின் எங்கேயே இருந்துட்டு போகுது. இங்கேருந்து மாற்றுறதுக்கு ஒரு ஆள் தான் நான் கூட சவால் விடுவேன். நான் கூட சவால் விடுவேன். நாங்கள் தான் பார்த்துமே மக்களாக மொத்தம் இப்போது அரசியல் கட்சி இப்போ அண்ணாமலை திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறாரு. என்ன தைரியம்? ரீல்ஸ் போடுறதுக்கு இன்ஸ்டா அந்த இன்ஃப்ளூயன்சர் நம்ம வந்து கைக்குள்ளே கொண்டாந்துச்சு, டெய்லி ரீல்ஸ் போடுறதுக்கு. அவர் யார் தெரியுமா? இப்படி தான் ஓடுது. இப்போ சினிமாவில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோலாம் முதல்ல பிராண்டாக காட்டும் போது சார் 15 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க சார் ஆரம்பிச்சு. நீங்கள் பார்த்தீங்களாம்மா? நீங்கள் பார்த்து அவங்க சொல்கிறாங்க இப்படிதாம்மா 80 லட்சம் பேர் மெம்பர் சொல்லி சொன்னாங்கம்மா. எங்க ஒருத்தரும் டிவி கேட்க ஒருத்தரும் கண்ட காட்டவே இல்லைம்மா. எவ்வளோ சொன்னாங்க? 80 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டாங்க. இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட் சார் ஒரு டெஸ்ட் வச்சு திறமை இருந்தாதான் உங்களுக்கு பதவியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல சார் அண்ணாமலை அவர்களினுடைய புதிய கட்சியில. யாரு இவர் டெஸ்ட் வைப்பாரு? முதல்ல அந்த டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் முதல்ல அந்த டெஸ்ட்டை எழுதினாலும் ஃபெயிலியர் ஆயிடுவார் அவர். ஏன் சார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி பேசுறீங்க? அரசியல் வேற, ஐபிஎஸ் அதிகாரி வேறம்மா, சரிங்களா? அங்கே அவர் என்ன பெரிய சாதனை பண்ணாருன்றது இது வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லை. அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்து என்னெல்லாம் சாதனை பண்ணாரு ஏதாவது தெரியுமா? ஏதாவது 1-2 சொல்லுங்க. ஐபிஎஸ்ஸாக இருந்தார்ல, அங்கேருந்து என்ன பெரிய சாதனை சொல்லிப்பாங்களாம். நோடிலான்னு பேசணும் தான் தெரியும் நமக்கு, புரியுதா சொல்கிறது? அதனால் வந்து அங்கேயே ஒன்றும் பெருசாக இருக்கு. போட்டி அதிகமாகுதா சார் டிவிக்கே? அண்ணாமலை சீமான் அவர்கள் வந்து எதனால் போட்டி அதிகமாகுது கேட்டால், இப்போ வந்து மக்கள் ஓட்டு போடுற மாதிரி தான் பரவாயில்லம்மா. மக்கள் வந்து இப்போ ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க. இவர் எப்படி ஜெயிச்சார், இவர் எப்படி எம்எல்ஏ ஆனார், இவர் நான் ஓட்டே போடலையே அப்படின்னா பிரச்சனைனா. இப்போ மிஷின் இருக்குல்ல அவங்ககிட்ட, இவிஎம் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து ஹேக் பண்ண தெரியணும்மா, ஓட்டை மாற்ற தெரியணும், அவ்வளோ. அது தெரிஞ்சால் போதும், இன்றைக்கி அரசியல் கட்சி தொடங்கிடலாம். இப்போ இவங்க என்ன தைரியம் நான் கேட்குறேன்? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல யாரால்? அண்ணாமலையால். இப்போ எப்படி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன உடனே நேற்றுக்கு 12 மணிக்கு பேச உடனே ஒருத்தர் அனுப்புகிறான் எனக்கு, அரை மணி நேரத்தில் 50,000 பேர் சேர்ந்துட்டாங்க, மெம்பர் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 50,000 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து ஒரு மணி நேரம் 6 மணிக்குள்ளே நினைக்கிறேன், 5 மணிக்கு நேரத்தில் ஒரு செய்தி வந்துக்கிட்டேன்னா 1 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டாங்க.
இன்னைக்கு காலையில் சொல்கிறான் ஒரே நாளில் 15 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டாங்கன்னு. யாருமா நம்புறது? ஏன்னா நீங்கள் 15 இல்லைடா, இன்னும் கொஞ்சம் போட்டுங்க, அடுத்து இன்னும் சைபர் கூட சேர்த்துங்க, 1.5 கோடி பேர் கூட போட்டுங்க. யார் கேட்க போகிறாங்க? அண்ணாமை இப்போ புரியுதுங்களா? இப்போ அதுதான் ஒருத்தர் நேற்று அழகாக சொன்னார் பார்த்தீங்களா? அதாவது என்னென்னா, ஒரு கூட்டம் இருக்கிறது தான் நீங்கள் காட்டிடணும். இவருக்கு பின்னாடி இவ்வளோ பேர் மெம்பர், இவன் ஒரு பேரர். இப்போ அடுத்த ஒரு மாநாடு, முதல் மாநாடு கூட்டுவாங்க. அந்த மாநாட்டுக்கு கூட அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாந்து ரொப்பிட்டு வச்சுக்கிட்டா ஒரு பெரிய கூட்டத்தை காட்டிடுவாங்க. இப்போ இந்த மெம்பரில் வந்து இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு புள்ளி விவரம் எடுத்தங்க, அந்த புள்ளி விவரம் ஸ்ட்ராட்டஜி, அதாவது அது வந்து ஸ்டேட்டஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா, இன்றைக்கி இந்த கட்சியோட ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்களித்து ரெடியாக இருக்கிறாங்க. முதல் அட்டம்ப்டே ஒரு 20% வாங்கிடுவாருங்க. அப்படியே ஒரு பிம்பத்தை இருக்கணும். அப்போ நம்மளும் ஆன்னு வாய்ப்பலாம். அப்படியே ஆமாங்க, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே 15 லட்சம் பேர் மெம்பர் ஆனாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் 4 ஜோசியக்காரனை பிடிங்க, 4 சாமியாரை பிடிங்க. நான் வந்து அவர் என்கிட்ட வந்து உட்காரும் போது சில தீர்த்தங்களை கொடுத்தேன். அந்த தீர்த்தங்களை வந்து அவர் கண்ணில் நான் ஒரு ஒளியை பார்த்தேன். அடுத்த முதலமைச்சர் அவர் தான் என்றதை அவர் கண் அந்த அந்த கண்ணில் ஒரு ஒளியை பார்த்தேங்க. அந்த ஒளியை வச்சு நான் முடிவு பண்ணிட்டேன்னுவான். யார்? சாமியார். அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜோசியக்காரன் இவன் சொல்லுவான், இவன் அப்படி சொல்லுவான் சாமியார். ஜோசியக்காரன் சொல்லுவான்னு கேட்டனா 20 ஆண்டு காலத்துக்கு வந்து வேறு யாரும் எந்த சக்தியும் தடுக்கவே முடியாதுங்க. மக்கள் நினைப்பாங்க ஓட்டு போடலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது, அட யாருமே தடுக்க முடியாதுங்க. அவர் முதலமைச்சர் ஆகிறத தடுக்கவே முடியாது. 31 அண்ணாமலை முதலமைச்சர் பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுங்கன்னா, அந்த ஓட்டு போகிற சந்தேகத்துனா சரி போட்டு விட்டுறலாம். எப்படி அப்படிதான் போட்டாங்க விஜய். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.